ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஸ்பார்க் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது தமிழ் தகுதி தேர்வு சார்ந்த வினாக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற கொஷின் பேப்பர் 2024ஆம் ஆண்டு நடந்த யூஜிடிஆர்பி தேர்வில் ஃபர்ஸ்ட் 30 கேள்வி தமிழ் தகுதி தேர்வுக்கான கேள்விகள் தான் கேட்டிருந்தாங்க. அந்த 30 கேள்விகளும் அதற்கான சரியான பதில்களும் தான் இந்த வீடியோ பதிவில் நாம பார்க்க இருக்கிறோம். அதில் ஃபர்ஸ்ட் கொஷின், கிடந்த என்ற சொல்லின் பகுபத உறுப்பிலக்கணம் தருக அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது 10th இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கொஸ்டின் ஆன்சர். இதுக்கு சரியான பதில் கிடந்த அப்படின்னா அது எப்படி பிரிக்கலாம்? வேர் சொல்ல ஃபர்ஸ்ட் எழுதணும், பகுதியா தான் கிட. அடுத்தது இத்து, இத்து இந்தா மாறிடும், அது விகாரம். இந்தானது விகாரம். அடுத்தது ஒரு இத்து பிளஸ் அ, இது பெயரச்ச விகுதி அ. கிட பகுதி, இது இத்து, இந்தானது விகாரம், இத்து இடைநிலை. ஸோ இது ஆப்ஷன் டி இதான் இதுக்கு சரியான பதில். கிடந்த என்ற சொல்லின் பகுபத உறுப்பிலக்கணம். அப்போ நமக்கு பகுபத உறுப்பிலக்கணத்திலேருந்து ஒரு கேள்வி கன்ஃபார்மாக வந்துடும். டிஆர்பிலேருந்து கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம்ஸ்லாம் 30 அல்லது 50 தான் தமிழ் தகுதி தேர்வு கொஷின்ஸ் வருது. அதில் பகுபத உறுப்பிலக்கணத்திலேருந்து கண்டிப்பாக என்ன செய்யும், ஒரு கேள்வி வந்துடும். ஸோ வேற இது மாதிரி பகுபத உறுப்பிலக்கண சொற்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ அடுத்த கொஷின் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடுபட்ட சொற்களை கண்டுபிடிக்கவும். இரத்தலும் டேஷ் போலும் கரத்தல் தேற்றாதார் மாட்டு அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. இரத்தலும் ஈதலே போலும் கரத்தல் கனவிலும் தேற்றாதார் மாட்டு அப்படின்றதான் இதுக்கு சரியான பதில். இதுவும் 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் என்ன செஞ்சிருக்காங்க, எடுத்திருக்கிறாங்க. இப்போ அடுத்த கேள்வி பார்த்தோம்னா, செந்தாமரை. இது புணர்ச்சி விதி கேட்டிருக்காங்க. புணர்ச்சி விதியிலேருந்து பார்த்தோம்னா 2 முதல் 3 கேள்வி வந்துட்டு இருக்கு. புணர்ச்சி விதியில நம்ம ரொம்ப அதிக கான்சன்ட்ரேஷன் கொடுத்து படிக்கணும். செந்தாமரை அப்படின்றது எப்படி புணர்ந்து வந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, செந்தாமரை அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், செம்மை பிளஸ் தாமரைன்னு எழுதுவோம் இல்லையா? செந்தாமரை அப்படின்றது செம்மை பிளஸ் தாமரை. அப்படி இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் என்ன போயிடும், இந்த மை போயிடும். இந்த மை போயிடும், அது ஈறுபோதல். அடுத்தது முன்னின்ற மெய் தெரிதல் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த மெய் என்ன ஆயிடும், திரிஞ்சிரும். அடுத்தது தாமரை அப்படின்ற தாவுக்கு இனமான இந்து வந்துடும். ஸோ அப்போ ஈறுபோதல் அப்புறம் முன்னின்ற மெய் தெரிதல் அப்படின்றதெல்லாம் ஆப்ஷன் டி இதுக்கு சரியான பதிலா இருக்கு. முரண்படு மெய்மை என்ற சொல் உணர்த்துவது யாது? சரியான விடையை காண்க அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. முரண்படுவது போல் முரண்படாத மெய்மை, முரண்படாதது போல் முரண்படுகிற மெய்மை, முரண் தொடை தொடுக்க பெறும் மெய்மை, எதிர்ச்சொல்லாக அமைய பெறும் மெய்மைன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான முரண்படு மெய்மை அப்படின்றது என்னன்னா, முரண்படுவது போல் முரண்படாத மெய்மை. அதான் முரண்படு மெய்மைக்கான சரியான பதில். அடுத்தது பார்த்தோன்னு சொன்னீங்கன்னா, அசைகள் கொடுத்துருக்காங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக். அந்த சீர் பிரிக்கிறது அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக். இதுல பார்த்தோன்னா, நேர் நேர் நிறை, நிறை நிறை நேர், நிறை நேர் நேர், நேர் நிறை நிறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நேர் நேர் நிறை அப்படின்னா அதுக்கு தேமாங்கனி 3 சீர் இதெல்லாம். நிறை நிறை நேர் அப்படின்னா அதுக்கு என்னன்னா கருவிலங்காய். நிறை நேர் நேர் அப்படின்னா புளிமாங்காய். அடுத்தது நேர் நிறை நிறை அப்படின்னா கூவிலங்கனி. அதாவது நிறையில முடியறதெல்லாம் கனிச்சீர், நேர்ல முடியறதெல்லாம் காய்ச்சீர். இந்த அலைகிட்டு வாய்ப்பாடு கூறுதல் சீர்பிரித்தல் அப்படின்ற தலைப்பிலே நான் தனியா ஒரு வீடியோ நான் போடுறேன். ரொம்ப எளிமையா படிக்கிறதுக்கு ஒரு சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த சாப்டரே நமக்கு. ஸோ இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் 4ல் இருக்கு. இத மாதிரி சீர்பிரித்தல் அலைகிட்டு வாய்ப்பாடு கூறுதல்லேருந்து 2 கேள்வி கண்டிப்பா வந்துடும். தமிழ் தகுதி தேர்வுல கட்டாயம் 2 கேள்வி வரும் இந்த தலைப்பிலேருந்து. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். இதெல்லாம் நம்ம எளிமையா செய்யறதுதான். வாழை இலைக்கு தமிழர் இடம் உண்டு தனித்த பண்பாட்டில். இது ஆசிரியர் தகுதி தேர்வுல என்ன செஞ்சிருக்காங்க, இந்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு சரியான எப்படி இதை சரியா ஆர்டர் பண்ணி நாம சொல்லுவோம், தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் சி அதான் அதுக்கு சரியான பதில். அடுத்தது பார்த்தோம்னா, கீழ்கண்ட தொடர் எதனை குறிக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. பொசுக்குகிறது வெயில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வினை முற்று தொடர். ஏன்னா வினை முற்று பெற்றுடுச்சு. பொசுக்குகிறது அப்படின்னு முற்று பெற்றதால வினை முற்று தொடர். இது ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான பதில். அடுத்தது பார்த்தோம்னா,
மயலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா இந்த தொடரில் கோடிட்ட சொல் எந்த விதிப்படி புணர்ந்துள்ளது அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு வந்து என்ன சரியான பதில் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இப்போ மயலுறுத்துகின்ற அப்படின்றத நம்ம எப்படி பிரிப்போம்? மயல் உறுத்து, இது உயிரெழுத்து, இது மெய்யெழுத்து, இது ரெண்டும் ஒன்றுது. அதான் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இல் பிளஸ் ஊ என்ன ஆயிடுது? லூவாயிடுது. மயல் உறுத்து அப்படின்னு ஆயிடுது. இதுக்கு சரியான பதில் ஆப்ஷன் பி. இங்க பாருங்க, புணர்ச்சி விதியில 2ல இருந்து 3 கேள்வி வரும்னு சொன்னா இது புணர்ச்சி விதியில 2வது கேள்வி பாருங்க. சோ அப்ப நான் என்ன செய்ய போறேன், புணர்ச்சி விதிக்குன்னு தனி வீடியோ ஒன்று ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிற மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸோட நம்ம பார்ப்போம். அடுத்தது அழகிட்டு வாய்ப்பாடு கூறுதல், சீர் பிரித்தல், காய்ச்சீர் கனிச்சீர், இது எல்லாமே தெளிவா ஒரு வீடியோல சூப்பரா நம்ம வந்து பாத்துக்கலாம். அப்போ நமக்கு 30 கேள்வியை நம்ம எப்படி பார்ட்டா பிரிச்சு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடைக்குது. பகுபத உறுப்பிலக்கணத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி இலக்கண குறிப்பும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இலக்கண குறிப்புக்கும் ஒரு தனி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி சீர்பிரித்தல், அதே மாதிரி புணர்ச்சி விதி, இதெல்லாமே நம்ம வந்து தனித்தனி டாபிக்காவே ஸ்பெஷலா தேர்வில் வர வாய்ப்புள்ளதா தேர்ந்தெடுத்து நம்ம என்ன செய்யலாம் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம். இப்ப அடுத்த கேள்வி பார்த்தோம்னா, அமைச்சருக்குரிய கடமைகள் என நன்று தீது இவற்றை ஆராய்தல், அது மட்டுமின்றி அன்பும் அறனும் தவறாது காக்க வேண்டும் என்று குறிப்பிடும் சங்க நூல். இப்போ வந்து கருத்தை கொடுத்துட்டு அது வந்து எந்த நூல் குறிப்பிடுது அப்படின்னு கேக்குறாங்க பாருங்க. இதுக்கு வந்து என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ, மதுரை காஞ்சி. இப்ப நம்ம பாக்குற கேள்விகள் எல்லாமே 10th இருந்து தான் வந்திருக்கு. வேற ஸ்டாண்டர்ட் மாறுச்சுன்னா நான் சொல்றேன், ஓகேவா? அமைச்சருக்குரிய கடமைகள் என நன்று தீது இவற்றை ஆராய்தல் மட்டுமின்றி அன்பு மரணம் தவறாது காக்க வேண்டும் என குறிப்பிடும் சங்க நூல் மதுரை காஞ்சி. அடுத்த கேள்வி பார்க்கிறோம். உணர்வு பொங்கி கவிதை படைக்கும் நேரங்களில் தடையாக விளங்கும் யாப்பு எளிதாக வடிவம் கொள்ள வித்திட்ட கவிஞர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. யாப்புக்கு தெளிவா ஒரு வடிவம் கொள்ள ஒரு அது ஆரம்பிச்சதே வந்து பாரதியார் அவர்கள் தான். ஆப்ஷன் சி. உணர்வு பொங்கி கவிதை படைக்கும் நேரங்களில் தடையாக விளங்கும் யாப்பு எளிதாக வடிவம் கொள்ள வித்திட்ட கவிஞர் பாரதியார். அடுத்தது பார்த்தோம்னா தவறான இணையை தெரிவு செய்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா அன்மொழி தொகை, பண்பு தொகை, ஊமை தொகை, உண்மை தொகை கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தோம்னா சிவப்பு சட்டை பேசினார், வட்டத்தொட்டி, முறுக்கு மீசை வந்தார், அண்ணன் தம்பி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல எது தவறான இணை அப்படின்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் சி இருக்கு பாருங்க, உவமை தொகை இருக்குல்ல, அது வந்து என்னது தவறான இணை. இப்போ அன்மொழி தொகை அப்படின்னா சிவப்பு சட்டை பேசினார் அப்படின்றது கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு. பண்பு தொகை அப்படின்னா வட்ட தொட்டி அப்படின்றது சரியா என்ன ஆயிருக்கு, மேட்ச் ஆயிருக்கு. அதே மாதிரி உண்மை தொகை அப்படின்னா அண்ணன் தம்பின்றது சரியா இருக்கு, அண்ணனும் தம்பியும், அது உண்மை தொகை. ஆனா அந்த உவமை தொகை அப்படின்றது முறுக்கு மீசை வந்தாருன்னு வராது. ஆக்சுவலா அந்த முறுக்கு மீசை வந்தாருன்றது என்ன, அன்மொழி தொகைக்கு தான் மேட்சா வரும். சோ அப்ப தவறான இணை வந்து ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பார்க்கிறோம். சரியான விடையை தெரிவு செய்க. மாப்போ சிவஞானம் சிலம்பு செல்வர் என்று போற்றப்படுபவர். அடுத்தது சட்ட மேலவை தலைவராக பதவி வகித்துள்ளார். பாரதமணி, கிராம ஊழியன் ஆகிய இதழ்களில் பணிபுரிந்தார் அப்படின்னு 3 பாயிண்ட் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல எது சரி எது தவறு அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் 1, 2 சரி. அதாவது கூற்று 1, கூற்று 2 என்னது சரி, கூற்று 3 தவறு. இப்போ இதுல வந்து 1, 2 சரின்னு கொடுத்திருக்காங்க பாருங்களா, ஆப்ஷன் பி அது கரெக்ட். சட்ட மேலவை தலைவராக பதவி வகித்துள்ளார் மாப்போ சிவஞானம். அவருடைய சிறப்பு பெயர் வந்து சிலம்பு செல்வர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னு சொன்னீங்கன்னா வஞ்ச புகழ்ச்சி அணிக்கு பொருத்தமான குரலை கண்டறிக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. வஞ்ச புகழ்ச்சி அணிக்கு பொருத்தமான குரல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான் அப்படின்றதுதான் என்ன வஞ்ச புகழ்ச்சி அணிக்கு பொருத்தமான குரல். இப்ப இந்த 2 குரல் மீதி இருக்கிற 2 குரல் பாக்குறோம். சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ், மக்களே போல்வர் கயவர் அவர் என்ன ஒப்பாரி யாம் கண்டதில், இது 2 வந்து உவமை அணி. ஃபர்ஸ்ட் இருக்கிறது தான் வந்து வஞ்ச புகழ்ச்சி அணி.
இத மாதிரி திருக்குறள்கள்ல இருந்து நிறைய அணிகள் வந்து தொடர்ந்து கேக்குறாங்க. நம்ம ஈவன் இந்த டெட் எக்ஸாம்ல என்ன செய்யறாங்க, திருக்குறள்ல வந்து திருக்குறள் கொடுத்துட்டு அணிகள் கேக்குறாங்க. இப்போ ரீசெண்டா நடந்த எக்ஸாம்ல என்ன கேட்டிருந்தாங்க, பிரிது மொழிதல் அணி கேட்டிருந்தாங்க. பீலிப்பை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின், அந்த திருக்குறள் கொடுத்துட்டு அதுல என்ன அணி வந்திருக்கு அப்படின்னு கேட்டாங்க. பிரிது மொழிதல் அணி தான் அதுக்கு சரியான ஆன்சர். அந்த மாதிரி ஒரு ஒரு குறள்லையும் ஸ்பெஷலா என்ன அணி வந்திருக்கு அப்படின்றத நம்ம என்ன செய்யணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். எஸ்பெஷலி 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற திருக்குறளுக்கு எல்லாமே அணிகள் இருக்கு அப்படின்னா அது வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா, ஒரு பொறுத்துக கொடுத்துருக்குறாங்க. வினையடி வினை விகுதியுடன் சேர்வது, விகுதி பெறாத வினை பகுதி, கேடு சூடு, எண் காலம் இடம் பால் உணர்த்தாமல் வருவது அப்படின்னு இந்த பக்கம் கொடுத்துட்டு, இந்த பக்கம் என்னவா இருக்கும் அப்படின்றதுக்காக என்ன செஞ்சிருக்கிறாங்க கொடுத்துருக்காங்க. அதாவது முதநிலை திரிந்த தொழிற்பெயர், விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதநிலை தொழிற்பெயர், விகுதி பெறாத தொழிற்பெயர், அஞ்சாவது வந்து தொழிற்பெயர்னு கொடுத்துட்டு இதை வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இப்ப வினையடி விகுதியுடன் சேர்வது என்ன அப்படின்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர். அதே மாதிரி விகுதி பெறாத வினைப்பகுதி என்ன அப்படின்னா முதநிலை தொழிற்பெயர். அதே மாதிரி கேடு சூடு அப்படின்றது என்ன, முதநிலை திரிந்த தொழிற்பெயர். ஆக்சுவலா கெடு சுடு அப்படின்றதுதான் வினையடி. ஆனா அது திரிந்துதான் என்ன ஆகுது, கெடு அப்படின்றது முதநிலை திரிந்து கேடு அப்படின்னு ஆகுது. சுடு அப்படின்றது முதநிலை திரிந்து சூடு அப்படின்னு ஆகுது. சோ அதுக்கு ஆப்ஷன் 1. அடுத்தது எண் காலம் இடம் பால் உணர்த்தாமல் வருவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தொழிற்பெயர். ஆடுதல் ஓடுதல் பாடுதல், இதுலலாம் எண் இருக்காது, காலம் இருக்காது, இடம் இருக்காது, பால் இருக்காது. சோ இப்போ என்ன நம்ம ஆன்சர் பண்ணிருக்கோம் அப்படின்னா 1க்கு 2, 2க்கு 3, 3க்கு 1, 4க்கு 5. ஆப்ஷன் ஏ இருக்கு பாருங்க. இதான் வந்து இதுக்கு சரியான பதில். இப்ப நம்ம பொறுத்துக மட்டும் பார்க்கல, ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு டெபினிஷனே நம்ம பார்த்திருக்கோம். விகுதி பெற்ற தொழிற்பெயர்னா என்ன, வினையடி விகுதியுடன் சேர்வதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு டெபினிஷன் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் இதுல பார்த்திருக்கிறோம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். துல்லாத சீர்கள் தாழ்வாக வரும் யாப்பின் ஓசை யாது? துல்லாத சீர்கள் தாழ்வாக வந்தாலே அது வந்து என்ன, அது தூங்கல் ஓசை. அது என்ன ஓசை, தூங்கல் ஓசை. தூங்கல் ஓசை அப்படின்றது எதுக்குள்ளது, வஞ்சிப்பாவுக்குள்ளது. தூங்கல் ஓசை எதுக்குள்ளது, வஞ்சிப்பாவுக்குள்ளது. களிப்பா அப்படின்றது துள்ளலோசை, வெண்பா அப்படின்றது செப்பலோசை, ஆசிரியப்பா அப்படின்றது அகவலோசை. இது எல்லாமே நம்ம வந்து பா வகைகள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, பிழையா நன்மொழி பிறர் நோயும் தன்னோய் போல் செல்வத்து பயனே ஈதல் நன்றும் தீதும் ஆய்தலும் அப்படின்னு இந்த பக்கம் கொடுத்திருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா மதுரை காஞ்சி புறநானூறு அகநானூறு கலித்தொகை நற்றிணை. இப்போ வந்து பிழையா நன்மொழி அப்படின்னு நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா நற்றிணைய சொல்றோம். பிழையா நன்மொழி என்று கீழ்கண்டவற்றுள் எது குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு அதை தனி கொஸ்டினாவே கேட்பாங்க. பிழையா நன்மொழி அப்படின்றது நற்றிணை. பிறர் நோயும் தம் நோய் போல் அப்படின்றது எது அப்படின்னு பார்த்தோம்னா கலித்தொகை. பிறர் நோயும் தம் நோய் போல் பேணுவது கலித்தொகை. செல்வத்து பயனே ஈதல், செல்வத்து பயனே ஈதல் புறநானூறு. நன்றும் தீதும் ஆய்தலும் மதுரை காஞ்சி. இது எல்லாமே முக்கியமான வரிகள், இந்த நூல்களில் இடம்பெற்றுள்ள முக்கியமான வரிகள். தனித்தனி கேள்வியா கூட கேட்பாங்க. இதுல இப்ப 4 கேள்வியை நமக்கு ஒரே கேள்வியா மேட்ச்ல கொடுத்திருக்காங்க. இதை வந்து தனித்தனி கொஸ்டினா கூட என்ன செய்வாங்க, கேட்பாங்க. சோ ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான பதில். ஒரு இடத்திற்கு வருபவரின் வருகையை உறுதி செய்யும் பொருட்டு வலுவாக கூறும் வலுவமைதியின் பெயர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப வலுவமைதி டாபிக்ல இருந்து நமக்கு கேட்டிருக்கிறாங்க. ஒரு இடத்திற்கு வருபவரின் வருகையை உறுதி செய்யும் பொருட்டு வலுவாக கூறும் வலுவமைதியின் பெயர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. பெயர் இட வலுவமைதியா, கால வலுவமைதியா, பால் வலுவமைதியா அப்படின்னு என்ன செய்யறாங்க கேட்டிருக்கிறாங்க. முதல்வர் நாளை கொடியேற்றுகிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிகழ்காலத்தோட சேர்த்து சொல்லுவாங்க. நாளைக்கு தான் நடக்க போகுது, நாளைக்கு தான் அது நடக்க போகுது. ஆனா அது என்ன செய்வாங்க, நிகழ்காலத்துல நடக்கிற மாதிரி முதல்வர் நாளை கொடியேற்றுகிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது நாளைக்கு தான் நடக்க போகுது. அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றாங்க, அந்த மாதிரி சொல்றதா வந்து கால வலுவமைதி. முதல்வர் நாளை கொடியேற்றுவார் அப்படி சொல்ல மாட்டாங்க. அது வந்து உறுதியா நடக்க எடுக்கிறது. அதனால நிகழ்காலத்தோட அதை வந்து என்ன செய்வாங்க, ஒப்பிட்டு சொல்லுவாங்க. அத மாதிரி சொல்றதுலாம் கால வலுவமைதி. இட வலுவமைதி அப்படின்னா நம்மள நாமளே சொல்லிப்போம்,
ஃபார் எக்ஸாம்பிள் இது புக்ல எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த மாறன் ஒரு நாளும் போய் சொல்ல மாட்டான் அப்படின்னு மாறனே அவனை சொல்லிப்பான், அவன் பேரை சொல்லிப்பான். அத மாதிரி சொல்லிக்கிறது இட வழுவமைதி. பால் வழுவமைதி இப்ப வந்தது, நம்ம தேர்வுலே வந்தது, அடிக்கடி வந்த கொஷின் அது. வாடா ராசா வாடா கண்ணா என்று மகளை பார்த்து சொல்வது பால் வழுவமைதி. ஆக்சுவலா ஆண் பாலை தான் வந்து வாடா ராசா கண்ணா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா பெண் பாலை பார்த்து சொல்றதுதான் பால் வழுவமைதி. அதே மாதிரி திணை வழுவமைதி இருக்கு. ஸோ இப்போ வந்து இப்போ நம்ம பெட் அனிமல்ஸ்லாம் வளர்க்குறோம், அதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நம்மளோட குழந்தைங்க மாதிரி ட்ரீட் பண்ணி பேசுறது வந்து திணை வழுவமைதி. இப்போ இங்க கொடுத்துறது வந்து கால வழுவமைதி. அதாவது ஒருவரின் வருகையை உறுதி செய்யும் பொருட்டு, அதாவது இப்ப நான் சொன்னல முதல்வர் நாளை கொடியேற்றுகிறார், நாளை முதல்வர் வருகிறார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதான் வந்து வருகையை உறுதி செய்யும் பொருட்டு வழுவமைதி கால வழுவமைதி. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். நீரற வரியா கரகத்து என்ற புறநானூற்று பாடலடியில் கரகம் என்ற சொல் இடம்பெறுகிறது. சரி. சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய 11 வகை ஆடல்களில் குடக்கூத்து என்ற ஆடலும் குறிப்பிடப்படுகிறது. இதுவும் சரி. அப்போ 2 கூற்றுகளுமே என்னதான் சரி. ஆப்ஷன் பி, கூற்று 1 மற்றும் 2 சரி. பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு தொகுதி 1 தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் எது? இது வந்து ஆப்ஷன் டி, தமிழ்த்தாய் வாழ்த்து மற்றும் முந்துற்றோம் யாண்டும். முந்துற்றோம் யாண்டும் தமிழ்த்தாய் வாழ்த்து, இது ரெண்டும் தான் வந்து கனிச்சாறு தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்ட பாடல்கள். அடிகள் நீரே அருளுக யார் யாரிடம் கூறியது? சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகளிடம் கூறியது. அடிகள் நீரே அருளுக சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகளிடம் கூறியது. மா என்ற சொல்லின் இரு பொருள் தருக. மா அப்படின்னா மிக பெரியது, உரிச்சொற்றொடர்ல படிப்போம். மா அப்படின்றது அப்படின்னா ரொம்ப பெருசு, மா அப்படின்னா விலங்கு. ஆப்ஷன் சி. வட்டார மொழி, கொச்சை மொழி, பிறமொழி சொற்கள் இடம்பெறாத தொடரினை கண்டறிக. இப்போ இந்த நாளையே நாம வந்து படிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஆப்ஷன் சி இருக்கு பாருங்க. என் நண்பன் சுப்பையா என்னும் பெயருடையவன் கல்லூரியில் படிக்கின்றான், விடுமுறைக்கு வந்துள்ளான் அப்படின்றதுதான் வட்டார மொழி, பேச்சு மொழி, கொச்சை மொழி இல்லாத சொற்கள், இல்லாத வாக்கியம் தொடர். ஆனா இங்க பாருங்க, என்னோட ஃப்ரெண்டு ஆங்கில மொழி வந்துருச்சு, சுப்பையா என்று பெயர் காலேஜ்ல இதுவும் வந்து கலந்து வந்துருச்சு, விடுமுறைக்கு வந்திருக்கான் இது வந்து பேச்சு மொழி. என் நண்பன் சுப்பையான்னு இது வந்து வட்டார மொழி, பேச்சு மொழி. கல்லூரியில் படிக்கிறான், விடுமுறைக்கு வந்திருக்கான், இதுவும் வந்து தவறாதான் இருக்கு. என் நண்பன் சுப்பையா என்னும் பெயருடையவன் காலேஜ்ல படிக்கிறான், லீவுக்கு வந்துள்ளான், இது எல்லாமே வேற்றுமொழி கலப்பு தான். இப்போ ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கு சரியான பதில். போல செய்தல் பண்பு எந்த கலையின் ஆட்டம்? ஆப்ஷன் பி, பொய்க்கால் குதிரையின் ஆட்டம். ஜெயகாந்தன் படைப்புகளுள் திரைப்படமான படைப்பு எது? ஊருக்கு 100 பேர் அப்படின்றதுதான் ஜெயகாந்தன் படைப்பிலேயே திரைப்படமா மாற்றப்பட்ட ஒரு படைப்பு, ஊருக்கு 100 பேர். கரிசல் மண்ணின் வாழ்க்கையை கி ராஜநாராயணனுக்கு முன் எழுத தொடங்கிய படைப்பாளி யார்? கு அழகிரிசாமி. ஆப்ஷன் சி. கரிசல் மண்ணின் வாழ்க்கையை கி ராஜநாராயணனுக்கு முன் எழுத தொடங்கிய படைப்பாளி கு அழகிரிசாமி. பிழையா நன்மொழி என்று வாய்மையை கூறும் நூல் நற்றிணை. இப்ப மேட்ச்ல பார்த்தோம்ல, பிழையா நன்மொழி என்று வாய்மையை கூறும் நூல் நற்றிணை. பொருத்தமில்லாததை கண்டறிக. சிறுகதை தொகுப்பு, நாவல், குறும்புதினம். புதினம் கொடுத்திருக்காங்க, இது எல்லாமே கரெக்ட். குறும்புதினம் வந்து பிரளயம் தான், புதினம் வந்து உன்னை போல் ஒருவன் தான். சிறுகதை தொகுப்பு வந்து இனிப்பும் கரிப்பும் தான். ஆனா நாவல் வந்து புதிய வார்ப்புகள் கிடையாது. புதிய வார்ப்புகள்ன்றது ஆக்சுவலா என்ன? சிறுகதை. அப்ப இதுதான் வந்து தவறானது, பொருத்தம் இல்லாதது ஆப்ஷன் பி. கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார். ஆப்ஷன் பி. திருத்தணிகைகளா குறிப்பிடும் ஐம்பெரும் காப்பிய வைப்பு முறை யாது? இதுக்கு வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஃபர்ஸ்ட் சீவக சிந்தாமணி, அடுத்தது சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி. குறில் நெடில் மாற்றம் உணர்ந்து கோடிட்டய சொற்களுக்கு பொருத்தமான பொருளை தருக. இந்த கேள்வி வந்து தமிழ் தகுதி தேர்வு எல்லாத்துலயும் கேட்டுட்டு இருக்காங்க. இதை மாதிரி இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் இதே மாதிரி 5-6 கேள்வி கேட்குறாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து வள்ளி கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் வாளி கொடுத்துருக்காங்க. வள்ளி அப்படின்னா என்னது? காற்று. வாளி அப்படின்னா பாத்திரம். ஆப்ஷன் பி இதான் வந்து சரியான பதில் இருக்கு. ஸோ இதுவரைக்கும் நாம பார்த்தது வந்து 2024 யூஜிடிஆர்பி தேர்வில் கேட்கப்பட்ட
தமிழ் தகுதி வினாக்கள் 30 கேள்வி பார்த்துருக்குறோம். அந்த 30லுமே நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குது எந்தெந்த மாடல்லேருந்து எத்தனை கேள்விகள் வந்துட்டு இருக்கு அப்படின்னு. இதே மாதிரி ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தும் தேர்வுகளில் கேட்கப்படும் தமிழ் தகுதி வினாக்களும் அடுத்தடுத்து வீடியோக்களை பதிவிடப்படும். அதுவும் தொடர்ந்து பாருங்க. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் அனைத்து வினாக்களிலும் அனைத்து போட்டித் தேர்வுகளிலும் கிட்டத்தட்ட ஒரு தேர்வுகளில் 100 வினாக்களும் ஒரு தேர்வுகளில் 150 வினாக்களும் கேட்கப்படுது. ஒரு தேர்வுகளில் 80 வினாக்கள் கேட்கப்படுது. அது எல்லாமே வந்து தொகுத்து அடுத்தடுத்த வீடியோ பதிவாக பதிவிடுறேன். இந்த வீடியோ பதிவில் தரப்பட்டுள்ள வினாக்கள் இந்த வினாக்களில் கலந்து தான் அடுத்தடுத்த தேர்வுகளில் என்ன செய்ய முடியும், அவங்க கேட்க முடியும். ஸோ இது நமக்கு ஒரு சிறந்த ரிவிஷனாக இருக்கும். தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.